ஹல்லேலூயா, praise the Lord. இந்த காலை வேளையிலும் அனைவரையும் மறுபடியுமாக இந்த இணையத்தை நிமித்தம் சந்திக்கிறதுக்கு ஆண்டவர் பாராட்டின கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நம்ம ஜெபம் செய்வோமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, மகா இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் நல்ல தேவனே, ஆண்டவரே இந்த கால வேளையிலும் உம்முடைய கிருபை புதிதாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களோடு இடைப்படும், எங்களோடு நீர் பேசும். நீ ஆராதிக்கும் பொழுதும் உடைய வார்த்தை வரும் பொழுதும் ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதும் ஆண்டவரே ஒரு விசேஷித்த ஒரு ஆராதனையாக எங்களுக்கு நீர் மாற்றி ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும். அப்பா, நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம அனைவரும் எழுந்துட்டு போமா ஆரம்ப பாடலுக்காக. ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே என்னிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். பாடாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், பாடாதி வானங்கள் யாவும் அதில் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தர் உம்மை போற்றுமே. ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனி தூறலும், காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனி தூறலும், நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதா உம்மை போற்றுமே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா தேவா என்றென்றும் நான் பாடுவேன். தேவா என்றென்றும் நான் பாடுவேன். தேவா என்றென்றும் நான் பாடுவேன். நின்ற வண்ணமாக இந்த வேளையிலும் காலை ஆராதனை ஜெபத்துக்கு நாம் அனைவரும் ஒன்றாக சேர்வோம். நாம் பிதாவின் பிரசன்னத்தில் தேவ குடும்பமாக இணைந்து வந்திருக்கிறோம். அவருக்கு துதியும் ஸ்தோத்திரமும் செலுத்தவும், அவரது பரிசுத்த வார்த்தையை கேட்டு பெற்றுக்கொள்ளவும், உலகத்தின் தேவைகளை அவர் முன் கொண்டு வரவும், நமது பாவங்களுக்காக அவரது மன்னிப்பை கேட்கவும்,
அவரது கிருபையை நாடவும் அவர் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்மையே அவரது பணிக்காக ஒப்பு கொடுக்கவும் வந்திருக்கிறோம். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த வேளையில் நம் முழங்கால் படியிடுவோமாக, இல்லை அமருவோம். சற்று நேரம் நாங்கள் உள்ள வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக ஆராய்ந்து பார்த்து விட முடியாதவைகளும் பாவங்களையும் வெறுப்புகளையும் மன்னிக்க முடியாத தன்மைகளையும் அவருக்கு முன்பாக அறிக்கையிட்டு மனம் திரும்பி மன்னிப்பை நாடுவோமாக. சேர்ந்து ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் நினைவினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் தீமையானவைகளை செய்ததினாலும் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் செய்த எங்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் மெய்யாய் மனம் பட்டு மனம் திரும்புகிறோம். எங்களுக்காக மரித்த உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுடைய கடந்த கால பாவத்தை மன்னித்து உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் புது வாழ்வுடமே சேவிக்க கிருபை செய்தருளும். ஆமென். தேவனுடைய மன்னிப்பை இந்த வேளையில் நாம் பெற்றுக்கொள்வோமாக. தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்களுக்காக இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னித்து அவைகளை நின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மைகளிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நித்திய ஜீவ கரையில் அவர் சேர்ப்பாராக. ஆமென். ஆமென். சுருக்க ஜெபத்துக்கு நாம் அனைவரும் எழுந்து நிற்போமா? இந்த ஆராதனைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சுருக்க ஜெபம் பெந்தெகோஸ்து திருநாளுக்கு பின்வரும் 14ஆம் ஞாயிறு, திருத்துவம் 13, பெந்தெகோஸ்ட் 14, ட்ரினிட்டி 13. அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்புகிற அனைவரையும் பாதுகாக்கின்றீரே. உம்மாலே என்று ஒன்றும் பலனாயும் பரிசுத்தமாயும் இராது. பரலோக பிதாவே, நாங்கள் இவ்வாழ்வுக்குரியவற்றில் கடந்து சென்று இறுதியில் நித்தியமானவற்றை இழந்து விடாதபடி நீர் எங்களை ஆளுகிறவரும் எங்களுக்கு வழிகாட்டியுமாக இருந்து எங்கள் மேல் உம் இரத்தத்தை அதிகரித்து பெருக பண்ண வேண்டுமென்று எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென். Hallelujah. நம் அனைவரும் எழுந்து நிற்போம் இந்த வேளையில. Shall we stand? Let us worship the Lord of Lords and the King of Kings. Oh, we praise you, Jesus. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை புகழ்கிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவர். உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவரே, oh, we worship you, Jesus. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. Let's worship him, Jesus. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சந்தோஷமாக கரங்களை தட்டி நம்ம ஆண்டவரை தொழுது கொள்வோமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஓ, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர்,
அவர் கிருபை என்றும் உள்ளதே. பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்தால் பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் கூடினார். கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்தால் பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் கூடினார். அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிடுவார், மகிமையினால் நம்மை மூடிடுவார். அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிடுவார், மகிமையினால் நம்மை மூடிடுவார். பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அந்நிய பாஷைகள் தந்திடுவார், அக்கினி அபிஷேகம் ஊற்றிடுவார். அந்நிய பாஷைகள் தந்திடுவார், அக்கினி அபிஷேகம் ஊற்றிடுவார். வரங்களினால் நம்மை நிரப்பிடுவார், ஆயுதமாய் நம்மை மாற்றிடுவார். வரங்களினால் நம்மை நிரப்பிடுவார், ஆயுதமாய் நம்மை மாற்றிடுவார். பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. 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 பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. 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 உம்முடைய கிருபை என்றென்றைக்கும் உண்டு ஆண்டவரே. உம்முடைய கிருபையால் நாம் நிலைத்து இருக்கிறோம் தேவனே. It's only by your sovereign grace, Jesus. Only by your sovereign grace, oh Lord. உம்முடைய கிருபையால் ஆண்டவரே நம்ம நிலைத்து இருக்கிறோம் ஆண்டவரே. Oh, we worship you, Jesus. உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை நேசித்த தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை நீர் நேசித்த தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, பாவ ஜீவியம் உள்ளவர்களாக இருந்தோம். வெகு தூரமாக எங்கள் குற்றத்திலும் பாவத்திலும் அழிந்து கொண்டிருந்தோம் ஆண்டவரே. ஆனாலும் உம்முடைய சிங்காசனத்தை விட்டு ஆண்டவரே எங்களை தேடி வந்தவராக இருக்கிறீரே. உம்முடைய சிங்காசனத்தை விட்டு ஆண்டவரே ஒரு தாழ்மையான ஒரு மனிதனாக நீ பிறந்து ஆண்டவரே எங்களை தேடி வந்தீரே. உம்முடைய சிங்காசனத்தை நீர் விட்டு ஆண்டவரே எங்களுடைய
பாவத்திலிருந்து எங்களை மீட்டுக் கொள்ள உம்மையே ஏக வழியாக அந்த சிலுவையில் ஒப்பு கொடுத்தீரே ஆண்டவரே. தேவனே, we love you Jesus, we love you Lord, we worship you Lord. O garabarandoradi kabarashabalo bariandara, o riyanaradiyanara basiyanduriyandiyasiyara rakshararariyandari. தேவ ஜனமே, ஆண்டவரை ஆராதிப்போம். நேசிக்கிறேன் உம்மையே, வாழ்கின்றேன் உமக்காகவே, தருகிறேன் என்னையே உமக்கே, உம்மை ஆராதிக்க என் தேவனே. தருகிறேன் என்னையே உமக்கே, உம்மை ஆராதிக்க என் தேவனே. Oh, we love you Jesus, we love you Jesus. நேசிக்கிறேன் உம்மையே, நான் வாழ்கின்றேன் உமக்காகவே, தருகிறேன் என்னையே உமக்கே, உம்மை ஆராதிக்க என் தேவனே. தருகிறேன் என்னையே உமக்கே, உம்மை ஆராதிக்க என் தேவனே. ஆராதனை உமக்கே என் தேவனே, ஆராதனை உமக்கே என் இயேசுவே, ஆராதனை உமக்கே என் தேவனே, ஆராதனை உமக்கே என் இயேசுவே, ஆராதனை உமக்கே என் தேவனே, ஆராதனை உமக்கே என் இயேசுவே, ஆராதனை உமக்கே என் தேவனே, ஆராதனை உமக்கே என் இயேசுவே. We worship you Jesus, we ஆராதிக்கிறோம் தேவனே. மகிமையின் நாயகனே, எங்கள் துதிகளின் பாத்திரரே, வணங்குவோம் உயர்த்துவோம் உம்மையே, உம்மை ஆராதிக்க என் தேவனே. மகிமையின் நாயகனே, எங்கள் துதிகளின் பாத்திரரே, வணங்குவோம் உயர்த்துவோம்
அழகான ராஜனே, அன்பான தேவனே, உமக்கு ஆராதனை. இயேசுவே என் தேவனே, ஓ இயேசுவே என் தேவனே, இயேசுவே நம் தேவனே, இயேசுவே என் தேவனே. ஆராதனை உமக்கே என் தேவனே, ஆராதனை உமக்கே என் இயேசுவே, ஆராதனை உமக்கே என் தேவனே, ஆராதனை உமக்கே என் இயேசுவே, ஆராதனை உமக்கே என் தேவனே, ஆராதனை உமக்கே என் இயேசுவே, ஆராதனை உமக்கே என் தேவனே, ஆராதனை உமக்கே என் இயேசுவே. அற்புதமானவர், அதிசயமானவர், செயல்களிலே மிக மகத்துவமானவரே, மிக மகத்துவமானவரே. அற்புதமானவர், அதிசயமானவர், செயல்களிலே மிக மகத்துவமானவரே, மிக மகத்துவமானவரே. உன்னதமானவர், உலகில் உயர்ந்தவர், யுத்தத்திலே மிக வல்லமையுள்ளவரே, மிக வல்லமையுள்ளவர், வல்லமையுள்ளவரே. உன்னதமானவர், உலகில் உயர்ந்தவர், யுத்தத்திலே மிக வல்லமையுள்ளவரே, மிக வல்லமையுள்ளவரே. சாவே வென்றவர், சகல வல்லவர், சகலமும் செய்ய வல்லமையுள்ளவரே, மிக வல்லமையுள்ளவர், வல்லமையுள்ளவரே. சாவே வென்றவர், சகலம் செய்ய வல்லமையுள்ளவரே, மிக வல்லமையுள்ளவரே. அற்புதமானவரே, அற்புதமானவர், அதிசயமானவர், செயல்களிலே மிக மகத்துவமானவரே, மிக மகத்துவமானவரே. அற்புதமானவர், அதிசயமானவர், செயல்களிலே மிக மகத்துவமானவரே, மிக மகத்துவமானவரே, மிக மகத்துவமானவரே, மிக மகத்துவமானவரே, மிக மகத்துவமானவரே, மிக மகத்துவமானவரே. We worship you, Jesus. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதமான தேவன், அதிசயமான தேவன் நீர் ஆண்டவரே. தேவனே, உம்முடைய நாமத்துக்கு ஈடான எந்த ஒரு நாமம் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்கு ஈடான எந்த ஒரு நாமமும் இல்லை. நீரே அல்பாவும் ஒமேகாவும் ஆண்டவர், ஆதியும் அந்தமுமான தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பழுதடையாத இரத்தத்தாலே ஆண்டவரே எங்களை மீட்டெடுத்த தேவன் நீர் ஆண்டவரே. Lord, we worship you. We worship you, Jesus. ஆண்டவரே, 1000 நாவுகள் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை சொல்ல 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 போதாது ஆண்டவரே. Not 10,000, not even 10 million, Lord. Tongues is enough to praise your holy name, Jesus. ஆண்டவரே, நீர் வல்லமை உள்ளவர், நீர் மகத்துவர், நீர் மகத்துவர் ஆண்டவரே. தேவனே, ஆண்டவரே, எங்களோடு ஆராதித்துக் கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, ஒவ்வொரு தம்பி தங்கச்சிகளும், அம்மாமார்களும், அப்பாமார்களும், அக்காமார்களும், அண்ணமார்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில், at this moment, Lord, may your Holy Spirit come upon them. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே இப்பொழுது அவர்களை தொடும் ஆண்டவரே. இப்பொழுது அவர்களை மீட்டெடும் ஆண்டவரே. இப்பொழுது எந்த பிடியில் அவர்கள் காணப்பட்டாலும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே ஒரு விடுதலை கட்டளையிடும் ஆண்டவரே. Lord, we worship, we pray, oh Lord, that you do a miracle to each and every single one
hearing and worshiping along with us at this moment, Lord. ஆண்டவரே, நீர் அற்புதமானவர், அதிசயமானவர் ஆண்டவரே. செயல்களிலே மிக மகத்துவமான தேவன் நீர் ஆண்டவரே. Lord, we pray, Lord, that every single one, குழியில விழுந்து தவித்துக் கொண்டு எப்படி வெளியே வருவேன் என்று, இதுதான் முடிவு என்று நினைத்து இருக்கும், அழுது கொண்டே இருக்கும் ஆண்டவரே, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ எத்தனையோ ஆயிரக்கணக்கான உங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே, ஆண்டவரே, அந்த வெற்றியின் வாழ்க்கையை வாழ முடியாதபடிக்கு ஆண்டவரே, ஒரு கட்டுக்குள் இப்பொழுதும் இருந்து அந்த சோகத்தில் மகிழ்ந்து ஆண்டவரே, அந்த சோகத்திலே ஆண்டவரே பிசாசானவன் அவர்களை வைத்து கட்டி ஆண்டவரே உமக்கு முன்பாக போக முடியாது ஆண்டவரே, நீ முன் செல்கிறீர், உன்னை பின்தொடர்ந்து போக முடியாதபடிக்கு தவித்துக் கொண்டிருக்கிற உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவர் ஒரு விடுதலை கட்டளையிடும், இப்பொழுது ஆண்டவர் ஒரு விடுதலை கட்டளையிடும் ஆண்டவரே, இப்பொழுது சுகத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. Lord, we pray for a healing. Lord, we pray for a deliverance in this moment, Lord. That what seemed to be impossible till now, it will be possible in the name of Jesus. In the name of Jesus, be delivered. In the name of Jesus, be healed. ஆண்டவரே, உம்முடைய பழுதடையாத இரத்தத்தால் ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை உண்டு. உம்முடைய பழுதடையாத இரத்தத்தால் எங்களுக்கு சுகம் உண்டு ஆண்டவரே. இப்பொழுது யாரு இந்த ஆராதனையில் ஆண்டவரே அவர்கள் பங்கு பெற்று அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ, எனக்கு அந்த விடுதலை வேண்டும் என்று சொல்கிறார்களோ, இப்பொழுது அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த விடுதலையால் சுகத்தை நீர் பெற்றுக்கொள்ளுங்கள். Because nothing is impossible. Nothing is impossible by Jesus. Because He loves you. He loves you. அவர் உன்னை நேசிக்கிறார். அவர் உன்னை நேசிக்கிறார். He is above all your shortcomings and your weaknesses. He is above it all. உன்னுடைய பலவீனங்களுக்கு மேலான தேவன் இயேசுவாக இருக்கிறார். ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி ஆண்டவரே. கேட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவனே, இந்த நாளிலும் ஆண்டவரே ஆராதிக்கும் பொழுது உம்முடைய பரிசுத்த ஆவியங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா, தொடர்ந்து உடைய வார்த்தை வருகின்ற வேளையிலும் எங்களுடைய செவிகளும் உள்ளத்திலும் ஆண்டவரே நீர் மறைத்து, தேவனே நீர் ஆண்டவரே உடைய வார்த்தையால் எங்களை போஷியும். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவரே நீர் எப்படி ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரனை அனுப்பி, உம்முடைய வார்த்தையை அனுப்பி, உம்முடைய அற்புதங்களும் அதிசயங்களும் அனுப்பி ஆண்டவரே அவர்களை விடுதலைக்கு கொண்டு வந்தீரோ, அப்படியே ஆண்டவரே இன்று கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய விடுதலைக்குள், உம்முடைய சுகத்துக்குள் நீர் கொண்டு வாரும் ஆண்டவரே. நீர் கொண்டு வாரும் தேவனே, நீர் கொண்டு வாரும் ராஜாவே. பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தேவனே. எல்லா துதி கன மகிமை நமக்கு செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் மகா மகா பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இரு கரம் தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? இரு கரம் தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம் தேவச்சனமே. ஹalleluya, ஹalleluya. இன்று வாசிக்க வேண்டிய நிருப வாக்கியம் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 14 வரை. Today's scripture reading is taken from the book of Exodus, chapter 12, verses 1 till 14. வசனம் 1. கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாயிருப்பதாக. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டுத் தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள்.
ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பேர்களாயிராமல் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிப்புக்கு தக்கதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாயிருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. அதிலே ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல் விடியற்காலம் மட்டும் அதிலே மீதியாய் இருக்கிறதே அக்கினியால் சுட்டிருப்பீர்களாக. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராயிருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். இது தேவனுடைய வசனம். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம், தேவனுக்கே ஸ்தோத்திரம். Hallelujah! Praise the Lord! I feel so energetic. இந்த 4 வாரத்துக்கு பிறகு ஓரளவுக்கு இந்த பல்லு வலி கொஞ்சம் ஓஞ்சி இருக்குது. ஆண்டவருக்கே துதிகன மகிமை. Why I tell you, the last 4 weeks 4 வாரம் இந்த பல்லு வலியில் நான் பட்ட பாடு, அந்த டென்டிஸை நான் வாழ்க்கை முழுவதும் மறக்கவே மாட்டேன். இந்த நாளில் ஆண்டவருடைய செய்தியை உங்கள் மத்திய கொண்டு வருவதற்கு ஆண்டவர் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஜெபம் செய்வோமா? மகா இரக்கம் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் நல்ல தேவனே, ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதித்து ஆராதிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தேவனே, இப்பொழுதும் உடைய வார்த்தை எங்கள் மத்தியில் வரும்போது ஆண்டவரே எங்களை நீர் பாதுகாத்து வழிநடத்தும். எங்கள் செவிகளையும் உள்ளங்களையும் ஆண்டவரே நீர் பாதுகாத்து கொள்ளும். அலை பாயாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தையானது நல்ல ஒரு விதையை ஆண்டவரே, நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவரே எங்கள் மத்தியில் கொடுக்கத்தக்கவும் எங்களை வழிநடத்தத்தக்கவும் ஆண்டவரை ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நாளில் நம்ம ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். இன்று முக்கியமாக இப்போ இந்த காலகட்டத்தில் சுத்திகரிக்கிறதுக்கென்று நிறைய மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இருக்குது. There's so many products for cleaning. உதாரணத்துக்கு இப்போ இந்த பாத்ரூம் கழுவுறதுக்கும், இந்த துணிமணி கழுவுறதுக்கும், இங்கே பாத்திரங்களை கழுவுவதற்கும், டாய்லெட் போல் கழுவுவதற்கும், விண்டோஸ் கழுவுறதுக்கும் எல்லா வகையான ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது. There's so many different millions of products for cleaning. இப்போ வெளியுறகமான விஷயங்களை நம்ம சுத்திகரிக்கிறோம், கழுவுறோம், வீடை துடைக்கிறோம், மாப் பண்ணுறோம், இது எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. ஆனாலுமே நமக்கு குளிப்பதற்கும் ஒரு ப்ராடக்ட் இருக்கும். நமக்கு ஃபேஷியல் ஃபோம் இருக்குது, நமக்கு பாடி ஃபோம் இருக்குது, ஷாம்பு விதவிதமாக ஷாம்பு இருக்குது, எத்தனையோ ப்ராடக்ட்ஸ். அது மேபி பாய்ஸ்க்கு தான், கேர்ள்ஸ்க்கு இன்னும் அதிகம் இருக்கும் இன்னும். ஆனால் இத்தனை ப்ராடக்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. There is no shortage of products in the world.
புதுசு 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 புதுசாக ஆன்டி பாக்டீரியல் ஃப்ளாரல் இது அது எல்லாமே கொண்டு வராங்க. why? because the world wants to be a very clean world. They want to have everything clean. வீட்டுக்கு வந்தால் எல்லாமே சுத்தமாக இருக்கணும். வீட்டிலேருந்து வெளியே போகும் பொழுது நல்லா சுத்தமாக குளித்து டியோட்ரண்ட்லாம் போட்டு பெர்ஃப்யூம்லாம் அடித்து சும்மா அப்படி தான் இருக்கணும் வெளியே போகும்போது. ஆனாலுமே சுத்தம் சுத்தம் என்று இந்த காலகட்டத்தில் பார்க்குறோம். முக்கியமாக இந்த காலகட்டத்தில் சுத்தம் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் இந்த COVID-19னால அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ வெளியில் போனால் நம்ம ஒரு சில பொருட்களை தொட்டால் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணுவோம். அந்த ஹேண்ட் சானிடைசர் பயன்படுத்தி 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 சின்னதாக ஒரு பாட்டில் பாக்கெட்டில் வச்சுக்கோம், ஹேண்ட் பேக்கில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி காரியத்தில் இல்லை வீட்டுக்கு வந்த கையில் நம்ம வந்து கால்களும் கைகளிலும் நல்லா இது வரைக்கும் கழுவி சுத்தமாக இருக்கணும். ஏன்னா கிருமி அது நம்மளை பாதிக்காது. இந்த மாதிரி கிருமி நம்ம பாதிக்காத படிக்க சுத்தமாக நம்மள வாழ்க்கையை நம்ம பாதுகாப்போடு வைத்திருக்கிறோம். அதுக்கும் மேலாக நம்மளுடைய உள்ளரை பார்த்திங்கன்னா நம்மளோட ஹார்ட், நம்மளுடைய லிவர், நம்மளுடைய மற்ற உறுப்பினங்களை வந்து நம்ம இன்னும் அதை நம்ம பாதுகாப்போடு பார்த்துக்கிறோம். எப்படி என்றால் நம்ம வந்து டீடாக்ஸ் டீ, இந்த சில பேர் வந்து ஸ்லிமிங் டீ, அப்புறம் என்னென்னமோ மாதிரியான ப்ரொடக்ட்ஸாக அவங்க பயன்படுத்தி உட்கொள்கிறார்கள். ஏன்னா அவங்க கோலனை கிளென்ஸ் பண்ணணும், அவங்களுடைய ஹார்ட் நல்லா இருக்கணும், உள் உறுப்புகள் வந்து நல்ல வேலை செய்யணும் என்பதற்கு பாதுகாப்போடு அவங்க வந்து பார்க்குறாங்க. ஸோ we take a lot of effort and time and invest in all these things that keep us clean and healthy. ஆனாலுமே இப்போ உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்குறேன். இத்தனை மாதிரியான சோப் டிட்டர்ஜென்ட்ஸ் இருக்குது, எல்லா மாதிரியான விஷயங்களும் சுத்திகரிக்குது. பாவத்தை சுத்திகரிக்கிற சோப் எதுங்க? What is the soap that can wash away sin? What is the soap that can cleanse away all our sins? எந்த சோப் பயன்படுத்தி நம்மளோட பாவத்தை நம்ம சுத்திகரிக்க முடியும் சொல்லுங்க? இன்று என்னுடைய செய்தியின் தலைப்பு the power of the blood of Jesus என்று நான் வச்சிருக்கிறேன். The power of the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வல்லமை என்று இன்று உடைய பாடத்தின் தலைப்பாக இருக்கிறது. உங்களுடைய வேதாகமத்தை என்னோடு கூட சேர்ந்து யாத்திராகமம் 12வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. Please turn your Bibles with me to Exodus chapter 12. See, a little background to the story. கொஞ்சம் 430 வருடங்கள் இஸ்ரவேலர்கள் எகிப்து தேசத்தில் சிக்கியிருக்கிறாங்க. யோசேப்பின் நாட்களில் இருந்து இவர்கள் அங்கே இருக்கிறார்கள். யோசேப்பு இருந்த நாட்களில் ஃபாரோன் ஒரு அருமையான ஃபாரோனாக இருந்தார். ஆனால் வருடம் போக 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 இவர்கள் இன்னும் அதிகமாக பெருகி கொண்டிருந்தார்கள். ஆனாலுமே இப்பொழுது ஃபாரோன் அவர்களை பார்த்து பயந்து இவர்கள் அவர்களை விட இன்னும் பெரிதாக வளர்ந்து வருவார்கள் என்று அவர்களை அடிமைத்தனத்தில் வழிநடத்தினார்கள். 430 வருடங்கள் அவர்கள் எகிப்து தேசத்தில் அவர்கள் சிக்கிக் கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். They were in slavery. அவர்கள் அடிமைகளாக அந்த இடத்தில் வாழ்ந்து அவர்கள் இருந்தார்கள், அவர்களை துன்புறுத்தினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். 430 years being enslaved in Egypt. God now leads the people of Israel out of the hands of Pharaoh through Moses. மோசேயே 430 வருடங்களுக்கு பிறகு மோசேயை எழுப்பி இவர்களை அவர் காப்பாற்றுகிறார். 430 years. அதற்கு 10 வாதைகளை இங்கே ஆண்டவர் அனுப்புகிறார். 10 plagues. ஒன்றொன்றாக எகிப்து தேசமே மறண்டு போறதுக்கு இங்க ஃபாரோன் ஒவ்வொரு வாதையை சந்திக்கிறான். ஆனாலும் அவன் சந்திக்க ஆண்டவர் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறார். He makes the heart of the Pharaoh hard because he wants the Pharaoh to know who the God of the Israelites are. ஃபாரோனுக்கு தெரியணும் இஸ்ரவேலின் தேவன் யார்,
உண்மையான தேவன் யார் என்று அவர் இங்கே எகிப்து தேசத்துக்கு இங்கே ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். யாத்திராகமம் 12வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிப்பதை கேட்போமா? அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராயிருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். இங்கே 10வது வாதையை குறித்து கர்த்தர் சொல்கிறார். இங்கே 10வது வாதை மற்ற 9 வாதைகளை பார்க்கிறோம் மிக பயங்கரமான வாதை. ஏன் என்றால் அவர் கர்த்தர் ஆண்டவரே எகிப்து தேசம் அவர் கடந்து செல்ல போகிறார். He is going to pass through Egypt. எகிப்து தேசத்தை கடந்து செல்ல போகிறார். எகிப்து தேசத்தை கடந்து செல்லும் பொழுது அவர் என்ன செய்ய போகிறார் என்றால் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற தலை பிள்ளையை அவர் கொன்று போட போகிறார். He is going to kill the firstborn of the family. The firstborn of the family. You see, this is a great terror. A great terror. ஆனாலுமே எகிப்து தேசத்தை அவர் தண்டனைக்குள் நியாய தீர்ப்புக்குள் கொண்டு வருகிறார். ஆனாலுமே இங்கே இஸ்ரவேலர்களுக்கு எப்படி இந்த கோபாக்கினியில் இருந்து தப்பிக்கிறதுக்கு அவர் வகை செலுத்துகிறார். என்ன செய்கிறார்? What is going to happen? The 10th plague is going to hit Egypt. It's going to take the life of the firstborn of the family. ஆடு மாடாக இருந்தாலும் சரி, யாராலும் இருந்தாலும் சரி, முதல் தலைப்பிள்ளையை ஆண்டவர் கொன்று போகிறார். The 10th plague is coming. இங்க யாத்திராகமம் 12வது அதிகாரம் வசனங்கள் 29 30 வாசிப்பதை கேட்போமா? நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்களில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற் பேர் அனைத்தையும் மிருக ஜீவன்களில் தலையீற்றனைத்தையும் கர்த்தர் அளித்தார். 30 வாசிப்போமா? அப்பொழுது பார்வோனும் அவனுடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள். மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று. சாவில்லாத ஒரு வீடு இருந்ததில்லை என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. There was no house where someone didn't die. Brothers and sisters, Egypt was punished for their sins and for what they did to God's people. மோசேயின் காலகட்டத்தில் மோசே சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது எல்லா ஆண் பிள்ளைகளிலும் பார்வோன் கொன்று போட்டான் என்று பார்க்கிறோம். எல்லா குழந்தைகளும் பார்வோன் கடலில் வீசி அவன் கொன்று போட்டான் என்று பார்க்கிறோம். எவ்வளோ வருடங்கள், 430 வருடங்கள் தேவனின் பிள்ளைகள் கஷ்டப்பட்டு சிக்கிக் கொண்டு இருந்த அந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் அவர்களுடைய ஜெபத்தை கேட்டார், கண்ணீரை பார்த்தார் என்று பார்க்கிறோம். இங்கே ஆண்டவர் அவருடைய கோபாக்கினையை எகிப்து மேல் செலுத்துகிறார். His wrath is upon Egypt. However, the children of Israel were given a set of instructions. ஆனாலுமே இந்த வரக்கூடிய வாதையிலிருந்து எப்படி இஸ்ரவேலர் புத்திரர்கள் தப்பிப்பது என்று இப்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு சொல்கிறார். யாத்திராகமம் 12:1-2 வாசிப்பதை கேட்போம். கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. என்று அவர் சொல்கிறாரு. Why does he do that? This is going to be the first month of the year for you. It's because it's going to be a new beginning. ஒரு புது
தொடக்கம் உண்டாயிருக்கு. பழையவைகள் ஒளிந்தன, ஒரு புது தொடக்கம் ஆண்டவர் கொண்டு வருகிறார். இங்க ஆண்டவர் அவர்கள் எடுத்து சொல்கிறார், ஒரு பழுதடையாத ஒரு ஆட்டுக்குட்டியை நீங்கள் 10வது நாள், உங்களுக்கு இந்த புது வருஷம், இந்த புது நாளிலிருந்து, இந்த நாளிலிருந்து 10வது நாள் ஒரு பழுதடையாத ஒரு ஆட்டுக்குட்டியை, ஒரு ஆட்டுக்குட்டியை நீங்கள் அவங்க வீட்டுக்கு எடுத்துருவாங்க 10வது நாளில். அந்த 10வது நாளிலிருந்து 14வது நாள் வரைக்கும் நீங்கள் வைத்திருக்குங்க, அதை நீங்கள் வச்சுக்கோங்க. See, this is called Nisan. நம்மளோட கேலண்டர் இஸ் கிரிகோரியன் கேலண்டர். ஆனால் இது ஜூவிஷ் கேலண்டர் பார்த்தீங்கன்னா அவங்க முதல் மாதம் மார்ச்லேருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் அவங்க முதல் வருஷம் மாதம். இப்போ ஜனவரினா அவங்களுக்கு மார்ச்லேருந்து ஏப்ரல் மாதம் அது தொடங்கும். அந்த முதல் மாதத்துடைய பேர் நிசான் மாதம் என்று சொல்வார்கள். அந்த நிசான் மாதம் தொடக்கையில் 10வது நாளில் அவர்கள் ஒரு ஆண் பழுதடையாத ஆட்டுக்குட்டியை அவர்கள் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வர வேண்டும். 14வது நாள் முறை அவர்கள் வைத்து கொண்டு அதை பாதுகாக்க வேண்டும். இதே யாத்திராகமும் 12வது அதிகாரம் 3லிருந்து 6 வரைக்கும் நீங்கள் அதை பார்ப்பீர்கள். அவர்கள் எப்படி அதை அவர்கள் பார்த்து வழிநடத்த வேண்டும் என்று 14வது நாளிலே அதை அவர்கள் கொன்று போட்டு அது பலி கொடுத்து ஆண்டவருக்காக அதை அவர்கள் உட்கொள்வார்கள். They will sacrifice that lamb before the Lord and they will all rejoice and they will eat. I want you to know, இதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரும் நமக்காக ஒரு பழுதடையாத ஆட்டுக்குட்டியாக வந்தார். யோவான் 12வது அதிகாரம். Please turn your Bibles with me to John 12:1. யோவான் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்பதை கேட்போமா? பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே, பஸ்கா பண்டிகை வர 6 நாளுக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தனியாவுக்கு வந்தார். இயேசு தம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு வீட்டுக்கு வந்தார் என்று பார்க்கிறோம். 6 நாள், 6 days before Passover. 14வது தேதி தான் பஸ்கா பண்டிகை, பாஸ்ஓவர். இங்க 6 நாளுக்கு முன்பாக அவர் வருகிறார். 9வது நாளில் இவர் வருகிறார். இங்க அவர் வந்து அவர் லாசருடைய வீட்டில் தங்குறாரு. பிறகு 12வது வசனத்தை நீங்க வாசிப்பதை கேளுங்க. மறுநாளிலே 10வது நாள், இதான் the 10th day of Nisan. ஓகே, 10வது நாளிலே மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு அவர் இங்க மறுநாளிலே அவர் வருகிறார். on the second day, the next day he comes, which is the 10th day of Nisan. அவர் வருகிறார். அவர் எப்படி வருகிறார்? அவர் கழுதையின் மேல் பவனி வருகிறார் என்று பார்க்கிறோம். இங்க ஆண்டவருடைய ஒரே பேரான குமாரன், பழுதடையாத தேவ ஆட்டுக்குட்டியானவர், அவர் கழுதையின் மேல் பவனி வருகிறார். ஓசானா ஓசானா என்று எல்லோரும் அவரை வரவேற்கிறார்கள். இது தீர்க்கதரிசிகள் சொன்ன சொல்லு அது நிறைவேறுகிறது. Whatever the prophets have prophesied about Jesus is coming to pass. அதான் மத்தேயு 26வது அதிகாரம் வசனங்கள் 26லிருந்து 28 அவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த 14ஆம் தேதி அந்த பஸ்கா பண்டிகை, அந்த 14ஆம் தேதி எப்ப அவர்கள் அந்த ஆட்டுக்குட்டியை, அந்த பழுதடையாத ஆட்டுக்குட்டியை அவர்கள் பலி கொடுத்து அவர்கள் உட்கொள்வார்களோ அந்த நாளிலே, அந்த 14வது நாளிலே இயேசு அவர்கள் சீஷர்களோடு அவர் அந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாடுறார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் அந்த ராத்திரியில அப்பத்தை எடுத்து அதுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அதை பிட்டு, இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று சொன்னார். அப்பொழுது அவர் ராஜ்போஜனம் பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி, இது என்னுடைய ரத்தமாக இருக்கிறது, புது உடன்படிக்கைக்குரிய ஏன் ரத்தமாக இருக்கிறது, உங்களுடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படுகிற என் ரத்தமாக இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். Jesus declares that his body and his blood will be shed for the forgiveness of sins. அதான் என் முதல் குறிப்புங்க. The blood of Jesus forgives us of our sins. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்
நம்முடைய பாவத்தை அது மன்னிக்கிறதுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம் பாவத்தை மன்னிக்கிறது. 14ஆம் தேதி ஒரு புது உடன்படிக்கையை அவர் கொண்டு வந்தாருங்க. 14ஆம் தேதி எப்பொழுதும் இந்த ஆட்டுக்குட்டியானது, அந்த பஸ்கா பண்டிகை எப்படி ஆண்டவர் எகிப்து தேசத்தை கடந்து செல்லும் பொழுது இஸ்ரவேலர்களை காப்பாற்றினாரோ, அதே போல அந்த பழுதடையாத தேவ ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் உங்களுக்கும் எனக்கும் விசுவாசிக்கிற யாவருக்கும் ஆண்டவர் அந்த இரத்தத்தால மன்னிப்பை செலுத்துகிறாருங்க. The 15th day he was crucified. அந்த அடுத்த நாளிலே அவர் சிலுவையில் அறையப்பட்டார். முழுமையான ஒரு பலி உண்டாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். He became the Passover lamb for you and me. He became the Passover lamb for you and me. பழுதடையாத ஆட்டுக்குட்டியாக நம்மளை குற்றங்களிலிருந்து, பலவீனங்களிலிருந்து, கடன்ல இருந்து மன்னிக்கிறதுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ரத்தத்தை சிந்தினார் என்று பார்க்கிறோம். 1 பேதுரு 1ஆவது அதிகாரம் வசனங்கள் 18-19 வாசிப்பது நாம் கேட்போமா? உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்றி அழிவுள்ள வஸ்துக்கள் ஆகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. I want you to know, brothers and sisters, not by silver, not by gold, but you and me were bought by the precious blood of Jesus Christ. எப்படி ஒரு பழுதடையாத ஒரு ஆட்டுக்குட்டியை இஸ்ரவேலர் அவர்கள் எடுத்து ஆண்டவருக்கு முன்பாக அது பலி செலுத்தினார்களோ, அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பழுதடையாத ஒரு ஆட்டுக்குட்டி போல தன்னை தாமே ஏக பலியாக ஒப்பு கொடுத்தாருங்க. யாத்ராகமம் 12வது அதிகாரம் 7வது வசனத்தில் என்ன எழுதியிருக்கு பார்ப்போம். தொடர்ந்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் மீட்சட்டத்திலும் தெளித்து. இங்க பாருங்க, அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அந்த ஆட்டுக்குட்டியை அவர்கள் உட்கொள்வதற்கு முன்பாக அந்த ஆட்டுக்குட்டியோட ரத்தம், அந்த ஆட்டுக்குட்டியை பலி கொடுக்கும் போது ரத்தத்தை அவர்கள் விடுவார்கள். அந்த ரத்தத்தை அவர்கள் எடுத்து இந்த பக்கமும் மேல் பக்கமும் அவர்கள் பூசினார்கள் என்று பார்க்கிறோம். They put the blood of the lamb on the sides of the door and on the lintel of the door. மேலையும் போட்டாங்க. Why did they do that? எதுக்காக அவர்கள் அந்த மாதிரி செய்தார்? 13வது வசனத்தை வாசிப்போமா? நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். உங்களுக்குள்ளே, உங்கள் வீட்டுக்குள்ளே, உங்கள் குடும்பத்துக்குள்ளே அது வராதிருக்கும் என்று இங்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. 2வது குறிப்பு, the blood of Jesus saves us from the coming judgment. இயேசு கிறிஸ்துவின் இரத்தமானது நியாய தீர்ப்பிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தமானது நம்மை அவருடைய நியாய தீர்ப்பிலிருந்து ரட்சித்துக் கொள்கிறது. As the Lord passed through Egypt, அவர் எகிப்தை கடந்து சென்று அவர் போகும் பொழுது எந்தெந்த வீட்டில் அந்த பழுதடையாத ஆட்டுக்குட்டி ரத்தம் இருக்கிறதோ அந்த வீட்டை அவர் கடந்து சென்றார் என்று நாம் பார்க்கிறோம். They were not touched because they were covered by the blood of the lamb.
அந்த வீட்டுக்குள் இருக்கிறவர்களா எந்த மாதிரி? இஸ்ரவேலர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா, எப்படிப்பட்டவர்கள், பலவீனம் உள்ளவர்களா அவர் பார்க்கல. ஆனா அந்த வீட்டுக்குள் இருக்கிறவர்கள் அந்த இரத்தத்தால அவர்கள் பாதுகாப்பாக இருந்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். They were protected inside the house the whole night while the Lord swept through Egypt and there was only death. மரணம் ஒன்றி அந்த ராவு முழுவதும் எகிப்தியர்கள் சந்திக்கும் பொழுது இங்கே இஸ்ரவேலர்கள் அந்த பழுதடையாத ஆட்டுக்குட்டி ரத்தத்தால் பாதுகாப்போடு அவர்கள் இருந்தார்கள் என்று பார்க்கும். God gave the people of Israel a covering by the blood of the lamb. அவர்களை பாதுகாத்துக் கொண்டார், அந்த இரத்தத்தால் பாதுகாத்துக் கொண்டார். அவர்கள் இஸ்ரவேலர்கள் அந்த ராத்திரியில அந்த வீட்டுக்குள் இல்லாதபடிக்கு அவர்கள் வெளியே சென்றிருந்தார்கள் என்றால், தலை பிள்ளையானவர்கள் யாரும் அந்த வீட்டிலிருந்து வெளியே சென்றார்கள் என்றால், அவர்கள் இஸ்ரவேலர்களாக இருந்தாலும் சரி, முக்கியமான தலைவர்களாக இருந்தாலும் சரி, யாராலும் இருந்தாலும் சரி, அவர்கள் மரணத்தை சந்திப்பார்கள். They will face death. So the people gathered and killed the lamb and put its blood on the doors. அவர்கள் ஒன்றாக சேர்ந்து அந்த நேரத்தில் அந்த 14வது நாளில் நிசான் மாதத்தில் அவர்கள் அந்த ஆட்டுக்குட்டியை கொன்று அந்த இரத்தத்தை அவர்கள் கதவிலே பூசி அந்த ஆட்டுக்குட்டியின் சரீரத்தை அவர்கள் உட்கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஏன் ரத்தம்? Why blood? Why blood? ஏன் அந்த இரத்தத்தை பூச வேண்டும்? ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்று நாம் மறுபடியும் சொல்கிறோம்? Why is there blood involved in this? லேவியராகமம் 17வது அதிகாரம். Turn your Bibles with me to Leviticus chapter 17 verses 11. லேவியராகமம் 17வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்பதை பார்ப்போமாக. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உங்கள் ஆத்துமாவுக்காய் பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. For the life of a creature is in the blood, and I have given it to you to make atonement for yourselves on the altar. It is the blood that makes atonement for one's life. ஏனென்றால் இரத்தத்துக்குள் என்ன இருக்கிறது? உயிர் இருக்குதுங்க. இரத்தத்துக்குள் உயிர் இருக்குது. அதனால யூதர்கள் பார்த்தீர்களானால் அவர்கள் இந்த எந்த ஒரு மிருகத்தையும் அவர்கள் கொன்று போடும் பொழுது முதலாவது அதை கொன்று அந்த இரத்தத்தை அவர்கள் விடுவார்கள். They let go of the blood. They drain the blood away before they give the animal for sacrifice or before they eat the animal. அதை உட்கொள்வதற்கு முன்பாகவும் அதை பலிபீடத்தை கொண்டு போவதற்கு முன்பாகவும் அந்த இரத்தத்தை அவர்கள் விடுவார்கள். ஏன்? இரத்தத்துக்குள்ள ஜீவன் இருக்கிறது. Life in the blood. So now it's no more lamb. இப்பொழுது ஆட்டுக்குட்டி இல்லைங்க. பாவ நிவர்த்திக்காக ஆட்டுக்குட்டியை அவர்கள் கொண்டு வந்தார்கள். பாவ நிவர்த்தியின் நாள், the day of atonement, யோம் கிப்போர் அந்த நாளிலும் 2 ஆட்டுக்குட்டியை கொண்டு வருவார்கள். ஒரு ஆட்டுக்குட்டியை வனாந்தரத்தில் விட்டுவார்கள். ஒரு ஆட்டுக்குட்டி. அது என்ன நடக்கும்? அது பலிபீடத்துக்கு செல்வாங்க. ஆண்டவர் பலி கொடுப்பார். இஸ்ரவேலர்கள் பலி கொடுப்பார்கள் ஆண்டவர் இடத்தில். ஏனென்றால் இவர்கள குற்றங்களையும் பாவத்தையும் ஆண்டவர் மன்னிப்பதற்காக அந்த பழுதடையாத ஆட்டுக்குட்டியை அவர்கள் பலி செலுத்துவார்கள். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக, உங்களுக்காக, எனக்காக அந்த பாவ நிவர்த்தியின் இரத்தமாக கிருபாதார பலியாக அவர் மாறினாருங்க. பழுதடையாத ஆட்டுக்குட்டி, பழுதடையாத தேவகுமாரன் ஒவ்வொரு வருஷமும் அவர்கள் செய்யக்கூடிய இந்த பலி செலுத்தக்கூடிய காரியங்கள். ஆனாலுமே ஆண்டவர் ஒரே தரம் அவர் நமக்காக
பலியாக அவரை ஒப்பு கொடுத்தார். 2 ஆட்டுக்குட்டிகள் அந்த பாவ நிவர்த்தியின் காரணத்துக்காக, அது இந்த யோம் கிப்போர் என்ற அந்த நாளில அந்த 2 ஆட்டுக்குட்டிகளை பலியிடுவார்கள். ஒன்று வனாந்திரத்துக்கும் ஒன்று அந்த பலிபீடத்துக்கும் அவர்கள் செல்வார்கள். பாவத்தை சுமந்து போகிற அந்த ஆட்டுக்குட்டியும் அந்த பாவத்துக்காக மரித்த ஆட்டுக்குட்டியுமாக இருக்கிற ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை நமக்காக அந்த சிலுவை மரணத்தை அவர் அனுபவித்தாருங்க. நியாய தீர்ப்பும் கர்த்தரின் நிமித்தம் விடுதலையும் இப்பொழுது நான் பார்க்கிறோங்க. நோ மோர் ஜட்ஜ்மெண்ட். நியாய தீர்ப்பு இல்லைங்க. It's going to be freedom in Christ. It's going to be freedom in Christ. இயேசு கிறிஸ்துவினால் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுக்கிறார். அதுதாங்க யோவான் 3:16 ஆண்டவர் இம்மட்டும் சொல்லிக்கிறார், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அவர் அன்பு கூர்ந்தார் என்று நாம் பார்க்கிறோங்க. Jesus came to save the world from the coming judgment of God. நம்முடைய பாவங்களே அந்த சோப் வாங்கி நம்ம கழுவ முடியாது. நம்ம கடையில் போய் சோப் வாங்கி கழுவ முடியாது. நம்முடைய பாவங்களை, நம்முடைய வஸ்திரங்களை நம்ம நல்ல நல்ல சோப் டிட்டர்ஜென்ட் வாங்கி நம்ம கழுவலாங்க. எந்த மாதிரியான கரை செவரில் இருந்தாலும் கீழே இருந்தாலும் நம்ம வந்து எசிடை ஊற்றி அதை கழுவலாம். ஆனால் எந்த எசிடை ஊற்றி எந்த டிட்டர்ஜென்ட் நம்ம ஊற்றி நம்ம பாவத்தை கழுவ முடியுங்க? எதுவுமே முடியாதுங்க. ஒன்லி இயேசு கிறிஸ்து, ஒன்லி ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து தம்மே அவரோட பாவத்தை அவர் கழுவுவாருங்க. அவர் ரத்தமே ஜெயம்ங்க. அவர் ரத்தம் தாங்க நம்முடைய பாவத்தை அது போக்கக்கூடியதாக இருக்குது. அதுதான் பவுல் அப்போஸ்தலர் ரோமர் 5வது அதிகாரம் 8வது 9வது வசனத்தை இம்மட்டும் சொல்கிறார். படிங்க. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அவருடைய அன்பை விளங்க பண்ணுகிறார். 9 வாசிப்போம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாய் ஆக்கப்பட்டிருக்கிற, அவருடைய இரத்தத்தினாலே, எல்லாம் சொல்லுங்க, அவருடைய இரத்தத்தினாலே நாங்கள் நீதிமான்களாக ஆக்கப்பட்டிருக்கிற கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. But God shows His love for us in that while we were still sinners, Christ died for you and me. Christ died for us. Since therefore we have now been justified by His blood, much more shall we be saved by Him from the wrath of God. மூன்றாவது குறிப்பு, இறுதி குறிப்பு என்னவென்றால், the blood of Jesus gives us eternal life. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நித்திய ஜீவனை தருகிறது. ரோமர் 5வது அதிகாரம் வசனங்கள் 1-2 வாசிப்பது கேட்போமா? இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால், நாங்கள் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியினால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். Because before Christ there was no peace, no reconciliation. ஆண்டவரோடு ஒப்புரவு இல்லை. ஆனால் இப்பொழுது அவரை நாம் விசுவாசம் வைத்ததினாலே இப்பொழுது நாம் நீதிமான்களாக மாறப்பட்டிருக்கிறோம். Because we had faith in Jesus, not by our works, but because we have faith in Jesus, now we have become justified. இரண்டாவது வசனத்தை வாசிப்போம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். Wow! Through Him we have also obtained access by faith into
this grace in which we stand and rejoice in the hope of the glory of God. Amen. நித்திய ஜீவனை அவர் தருபவராக இருக்கிறார். நம்ம எப்படிங்க நம்ம பாவத்தை கழுவிருக்க முடியும்? எப்படிங்க ஆண்டவர் ஒப்புரவாக இருக்க முடியும்? எப்படிங்க நம்ம பரலோகத்தை போய் சேர்ந்திருக்க முடியும்? இல்லைங்க, ஆண்டவரோட கோபாக்கினைக்கு நீங்களும் நான் உட்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பழுதறியாத அந்த இரத்தத்தினால் அவர் கிருபாதார பலியாக அவர் தன்னை தாமே அந்த சிலுவை மரணத்துக்கு அவர் ஒப்பு கொடுத்ததால் அவர் இரத்தத்தினால நீங்களும் நானும் அந்த விசுவாசத்தினால் நீதிமான்களாக அவர் மாற்றப்பட்டிருக்கிறோங்க. What a wonderful thing. See, God had his salvation plan for the world. எகிப்தியர்களுக்கு 430 வருடங்களுக்கு பிறகு 430 வருடங்களுக்கு பிறகு அவர்களே ஒரு விடுதலைக்குள் ஆண்டவர் கொண்டு வந்தார். அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் ரட்சித்தார். இப்ப புதிய ஏற்பாடுல நீங்க பார்த்தீங்கன்னா மல்கியா புத்தகத்திலிருந்து மல்கியா தீர்க்கதரிசி நாட்களிலிருந்து இயேசு கிறிஸ்து வருகிற நாட்கள் வரைக்கும் 400 வருடம் ஒன்றுமே நடக்கல. எந்த ஒரு தீர்க்கதரிசியும் வரல, எந்த ஒரு தேவ தூதனும் வரல. மௌனமான நாட்களாக காணப்பட்டது. 400 years of silence. 400 வருடங்கள் முடிந்த பிறகு காபிரியேல் தேவ தூதன் வந்து மரியாள் இடத்தில், உம்மிடத்தில் ஒரு குமாரன் பிறப்பான், அவன் இயேசு என்று அழைக்கப்படுவான் என்று சொன்னார். மரியாளும் அவள் அந்த தெய்வீக குழந்தையை அவள் பெற்றார். இயேசு கிறிஸ்து 400 வருடங்களுக்கு பிறகு அவர் பிறந்தார். 30 வருடங்கள் அவர் உங்களை போல என்ன போல அவர் வாழ்ந்தாருங்க. 30வது வருடத்துல அதே 430 வருடம், the end of the 430 years, எப்படி அவர்களே அந்த வாதையிலிருந்து, அந்த நியாய தீர்ப்பிலிருந்து, அந்த கோபாக்கினையிலிருந்து ஆண்டவர், அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் இஸ்ரவேலர்களை மோசேயின் நாட்களில் இது பழுதடையாத ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் அந்த கதவுகளில் அவர்கள் பூசி அவர்கள் அதுக்குள் இருந்து ஆண்டவர் அவர்களை காப்பாற்றி எகிப்தியர்கள் பார்வோனின் பிடியிலிருந்து விடுவித்தாரோ, அதே போல 430 வருடத்துக்கு பிறகு இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதே கிருபாதார பலியாக அவர் வந்து பழுதடையாத ஆட்டுக்குட்டியின் இரத்தமாக தெளிக்கப்பட்டு ஒரு பரிபூர்ண பலியாக ஆண்டவருக்காக, ஆண்டவரிடத்தில் உங்களுக்காக எனக்காக அவர் மரித்தாருங்க. அவர் மரித்து அவர் பாவத்தை அவர் நீக்கி வரக்கூடிய கோபாக்கினிலிருந்து காப்பாற்றி நித்திய வாழ்க்கைக்கு அவர் வழி கொடுத்தாருங்க. ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனத்தை பார்ப்போமா? பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம்ங்க. பாவத்தின் சம்பளம் மரணம்ங்க. தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவனுங்க. The wages of sin is death, but the free gift of God is eternal life in Jesus Christ our Lord. Amen. Amen. அவர் தேவனுடைய கிருபை வரும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன்கள். Such a wonderful thing. How God planned everything for the salvation of the world. இந்த உலகத்தை மீட்டுக் கொள்வதற்கு, அழிந்து போகிற இந்த உலகத்தை மீட்டுக் கொள்வதற்கு ஆண்டவரே அவர் சிங்காசனத்தை விட்டு அவர் இறங்கி அந்த கல்வாரி சிலுவையில் அவர் மரித்து போனாருங்க. That's for you and me. That's for you and me. உங்களுக்காகவும் எனக்காகவும். Today will you choose to follow Jesus? இன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பின்தொடர நீ ஆயத்தப்படுகிறாயா? Today will you make him your savior? அவரே உம்முடைய இரட்சகராக நீ ஏற்றுக்கொள்வாயா?
Today will you turn from your sins and give yourself to Jesus? உன்னுடைய பாவத்திலிருந்து நீ மனம் திரும்பி உன்னையே நீ இயேசுவிடத்தில் கொடுக்கிறாயா? Today will you receive Jesus and his saving grace? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொண்டு நித்திய ஜீவன் கொடுக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை நீ ஏற்றுக்கொள்வாயா? There is power in the blood of Jesus, brothers and sisters. There is power. There is power. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் வல்லமை உண்டு, வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். There is power in the blood of Jesus, brothers and sisters. The blood of Jesus forgives us of our sins. ஆண்டவர் இரத்தமானது நம்மளுடைய பாவத்திலிருந்து அதை மீட்டுக்கொள்கிறது. The blood of Jesus saves us from the coming judgment. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தம் வரக்கூடிய கோபாக்கினிலிருந்து, வரக்கூடிய நியாய தீர்ப்பிலிருந்து நம்ம தப்ப வைக்குது. And finally the blood of Jesus gives us eternal life. இயேசு கிறிஸ்துவின் ரத்தமானது நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கிறதுங்க. நீங்க ரெடியாங்க? ஆண்டவரை பின் தொடர்ந்து செல்ல நீங்க ரெடியாங்க? Because there is power in the blood of Jesus. There is power. ஜெபம் செய்வோமா? மகா இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் நல்ல தேவனே, ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தில் வல்லமை உண்டு. ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தில் வல்லமை உண்டு. ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால் ஆண்டவரே எங்களை நீர் நீதிமான்களாக ஆண்டவரே நீங்கள் ஆக்கியிருக்கிறீர். ஆண்டவரே எங்களை நீர் நீதிமான்களாக அழைத்திருக்கிறீர், மாற்றிருக்கிறீர். ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தால் ஆண்டவரே எங்களுக்கு நீர் மன்னிப்பை கொடுத்து வரக்கூடிய கோபாக்கினில தப்ப வைத்து ஆண்டவர் நித்திய ஜீவனை எங்களுக்கு தந்திருக்கிறீரே. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இதே ஆசீர்வதியும். உம்முடைய ரத்தம் ஜெயம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனே எந்த சூழ்நிலையில ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் காணப்பட்டாலும் இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லும் பொழுது அந்த சூழ்நிலை மாறும். ஒரு விடுதலை உண்டாகும், ஒரு சுகம் உண்டாகும். ஆண்டவரே ஒரு புது வழி உண்டாகும். ஆண்டவரே இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆண்டவரே வா நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில ஆண்டவரே உம்முடைய வல்லமையான வார்த்தை எங்கள் மத்தியில் வந்ததுக்காக நன்றி. தேவனே தொடர்ந்து எங்களை நீர் வழி நடத்தும், தொடர்ந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். உடைய கூடார மறைவில் ஆண்டவரே எங்களை நீர் மூடி எங்களை வழி நடத்தும். ஆண்டவரே வா நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். நீரே எங்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் செலுத்துவது எப்படி? ஆன்லைன் பேங்கிங், ஏடிஎம் டிரான்ஸ்ஃபர், காசோலை, பேநாவ் UEN மற்றும் பேநாவ் QR கோட் மூலமாக உங்கள் கட்டணங்களை நீங்கள் செலுத்தலாம். ஆன்லைன் பேங்கிங், ஏடிஎம் டிரான்ஸ்ஃபர் மற்றும் காசோலை மூலமாக நீங்கள் உங்களுடைய கட்டணங்களை செலுத்த விரும்பினால் நீங்கள் செலுத்த வேண்டிய DBS கரண்ட் அக்கவுண்ட் 018-014-7653. பேநாவ் UEN வாயிலாக நீங்கள் உங்கள் கட்டணங்களை செலுத்த விரும்பினால் நீங்கள் செலுத்த வேண்டிய UEN நம்பர் T08CC4067
உங்கள் கட்டணங்களை பே நவ் QR கோட் மூலமாகவும் இப்பொழுது நீங்கள் செலுத்தலாம். நீங்கள் கேட்ட நிமித்தம் பேனாவ் வாயிலாக, நீங்கள் ஏடிஎம் வாயிலாக, நீங்கள் தசம பாக காணிக்கை இல்லை பில்டிங் ஃபண்டு கூட நீங்கள் நம்ம சபைக்கு இதன் நிமித்தம் நீங்கள் செலுத்தலாம். அடுத்த ஒன்று அறிவிப்பு. உங்களுக்கு தெரியும், 2வது வாரமும் 4வது வாரமும் அபண்டன்ட் கிரேஸ் பிரெஸ்பிட்டேரியன் சபையில் நம்ம ஆராதனை நடத்துகிறோம். இந்த 2 வாரங்களிலும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணிக்கும் 11 மணிக்கும் 50 பேர் ஒன்று தான் அதை சேர முடியும். அதனால் கடந்த மாதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தது. 2வது வாரம் காங்கிரிகேஷன் நீங்கள் வந்து ஆராதனையில் பங்கு கொள்பவர்களாக நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து 4வது வாரம் நீங்கள் காங்கிரிகேஷனாக வர முடியாது. ஆனால் நமக்கு ஒரு செட் ஆஃப் வாலண்டியர்ஸ் இருக்காங்க. அவங்க வாலண்டியர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து காங்கிரிகேஷனில் மறுபடியும் அவங்க பேரை போட்டு அவங்க வரலாம். அது வந்து மாதத்துக்கு நம்ம ட்ரை அவுட் பண்ணோம் அது எப்படி வருதுன்னு. இந்த மாதத்துலேருந்து ஒரு சில மாற்றங்கள் இருக்கும். போன மாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை ரெஜிஸ்ட்ரேஷன் முடியுது. ஆனால் அடுத்த வாரம் என்ன செய்ய போகிறோம் என்றால் செவ்வாய்க்கிழமை ராத்திரி 12 மணிக்கு, அப்போனா அப்போ திங்கட்கிழமை ராத்திரி திங்கட்கிழமை முடியும் பொழுது செவ்வாய்க்கிழமை ராத்திரி 12 மணிக்கு தொடங்குதில்ல 0-100 hours அந்த டைம்லேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகும், அது திறக்கப்படும். நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த லிங்க் மூலமாக நீங்கள் உங்கள் பேர்களையும் உங்களுடைய மற்ற டீட்டெயில்ஸும் அதில் எழுதி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ செவ்வாய்க்கிழமை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும் பொழுது அது வியாழக்கிழமை ராத்திரி 11:59 12 மணிக்கு ஒரு நிமிஷம் முடிய அது க்ளோஸ் ஆகும். அது சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக அது க்ளோஸ் பண்ணிடும். ஸோ இந்த 2 நாட்களில் நீங்கள் யார் முதலாவது உங்களுடைய பேரை நீங்கள் போடுறீங்களோ நீங்கள் வந்து அந்த 50 பேருக்குள்ளே வருவீங்க. அது 9 மணியாக இருக்கலாம், 11 மணியாக இருக்கலாம். அப்போ 4வது வாரம் எப்படி என்றால் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை 12 மணிக்கு ராத்திரியில் நம்ம தரப்போம். வியாழக்கிழமை 11:59க்கு அதை நம்ம முடிப்போம். அதுக்கு பிறகு அது என்ன நடக்கும்னா வெள்ளிக்கிழமை இருந்து சனிக்கிழமை வரைக்கும் மறுபடியும் நம்ம தரப்போம். உங்களுக்கு புரியலையா? நான் கொஞ்சம் விளக்குறேன். 4வது வாரம் செவ்வாயிலிருந்து வியாழன் முதலாவது யார் இந்த 2வது வாரம் வராதவர்களுக்கு அந்த வாய்ப்பை நம்ம கொடுக்குறோம். If you not come in the second week, you have an opportunity. இப்போ 2வது வாரம் என்னால் வர முடியல, அதை எடுத்துட்டாங்க, இல்லை உங்கள் வேலை நிமித்தமாக உங்களை வர முடியல. ஸோ 4வது வாரம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நம்ம கொடுப்போம். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய பெயர்களை நீங்கள் போடலாம். இந்த செவ்வாயிலேருந்து வியாழன் 2வது வாரம் நீங்கள் வந்து, ஆனால் நீங்கள் 4வது வாரம் நீங்கள் உங்களை பேரை போட பார்த்தீங்கன்னா அது செல்லாது. அந்த இமெயில் வந்து உங்களை ரிஜெக்ட் பண்ணிடும். ஆனாலுமே வியாழக்கிழமைக்கு அப்புறம் நம்ம பார்க்குறோம், ஒரு ஆராதனையில் மேபி 40 பேர் இருக்கிறாங்க, 11 மணி ஆராதனையில் 30 பேர் இருக்கிறாங்க. ஸோ இன்னும் ஒரு 30 பேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஸோ வெள்ளிக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை அதை நம்ம திறப்போம். அது 2வது வாரம் வந்திருந்தாலும் உங்கள் பேரை நீங்கள் பதிவு பண்ணலாம். யூ கேன் ஸ்டில் புட் இன் யுவர் நேம், ஒன்லி ஃப்ரம் ஃப்ரைடே டு சாட்டர்டே நைட் 2359. That's only for those who came on that Tuesday. ஸோ இந்த வழியில் நீங்கள் 2வது வாரம் வந்திருந்தா கூட நீங்கள் 4வது வாரம் வருவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் 2வது வாரம் வராத படிக்க இருந்தாலும் நீங்கள் செவ்வாயிலிருந்து வியாழன் வரைக்கும் உங்கள் பேரை நீங்கள் பதிவு பண்ணலாம். The priority will be given to you. Amen. மறுபடியுமாக அடுத்த வாரம் உங்களை அனைவரையும் சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் பார்ப்போமா? இந்த வாரம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய பிள்ளைகளுக்கும்
திருமண நாள் கொண்டாடக்கூடிய தம்பதிகளுக்கும் இந்த வேளையில் நாம் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த வாரம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளையும் வல்ல கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனே, இவர்களை நீர் ஆசீர்வதியும். தேவனே, இவர்களை போகிலும் வருகிலும் நீர் அவர்களோடு இருந்து பாதுகாத்து கொள்ளும். அப்பா தேவனே, நீரே இவர்களை அழைத்தவராக இருக்கிறீர். ஆசீர்வதியும், பாதுகாத்து கொள்ளும். திருமண நாள் கொண்டாடக்கூடிய தம்பதிகளையும் வல்ல கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த குடும்பத்தை நீர் பாதுகாத்து கொள்ளும் பிதாவே. ஆசீர்வதித்து ஆண்டவரே, இவர்கள் உமக்கென்று ஆண்டவரே சேவை செய்யவும் ஓடவும் ஆசீர்வாதமாக இருக்கவும் நீர் வழி நடத்தும். நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஆராதனையில் ஆண்டவர் உங்களோடு பேசியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நம்ம எழுந்து நிற்போமா? Let us stand. ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே, இரத்தத்தால் எங்களை நீர் மீட்டெடுத்தீர் என்று தெரிந்து கொண்டோம். உடைய வெளியேறப்பட்ட இரத்தம் ஆண்டவரே வல்லமை வல்லமை உள்ளவர். ஆண்டவரே, வல்லமை உள்ள இரத்தத்தால் மீட்டெடுத்தீர். ஆண்டவரே, அப்பா நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் தேவனே. எங்களோடு இடைப்படும் அந்த வெற்றியின் வாழ்க்கையும் அந்த வல்லமையான வாழ்க்கையும் ஆண்டவரே, அந்த மீட்டெடுத்த வாழ்க்கையும் நாங்களும் வாழ எங்களை நீர் ஆசீர்வதித்து நீர் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தேவனின் அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் என்றென்றுக்கும் சதா காலங்களிலும் உம்மோடு நிலைத்திருப்பதாக. ஆமென். இறுதி பாடலுக்காக நாம் ஆயத்தப்படுவோமாக. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்ற பாடலை நாம் பாடி இந்த ஆராதனை முடிவு கொண்டு வருவோம். ஒன்றாக கூடி கர்த்தர் மரித்து அவர் இரத்தத்தால் எங்களை கழுவி மீட்டெடுத்தார் என்று சந்தோஷமாக பாடுவோம் தேவ ஜனமே. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே அதிபதி சாத்தானே இயேசு சாவாளை வென்று விட்டார். சாவுக்கு அதிபதி சாத்தானே இயேசு சாவாளை வென்று விட்டார். மரண பயத்தினால் வாழும் மனிதரை விடுவித்து மீட்டு கொண்டார். மரண பயத்தினால் வாழும் மனிதரை விடுவித்து மீட்டு கொண்டார். பயமில்லையே, மரண பயமில்லையே, ஜெயமெடுத்தார் இயேசு ஜெயமெடுத்தார். பயமில்லையே, மரண பயமில்லையே, ஜெயமெடுத்தார் இயேசு ஜெயமெடுத்தார். மரணமே உட்கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. அழிவுக்கு
கொள்ளும். பயமில்லை, மரண பயமில்லை, ஜெயம் எடுத்த